திருச்சி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். அங்கு அவருக்கு அதிமுக சார்பில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், வளர்மதி, சிவபதி, அமைப்பு செயலாளர் ரத்னவேல் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னை பெசன்ட் நகரில் சொகுசு கார் ஏற்றி வாலிபர் இறந்த வழக்கில் விசாரணைக்கு காவல் நிலையம் வந்த ஆந்திரா எம்பி மகள் மீது நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெசன்ட் நகர் ஓடக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சூர்யா. இவர் நேற்று மாலையில் காலஷேத்ரா காலனி, வரதராஜ் சாலை நடைபாதை அருகே மதுபோதையில் படுத்து உறங்கியுள்ளார். அப்போது அவ்வழியாக சென்ற கார் சாலை ஓரம் மதுபோதையில் விழுந்து கிடந்த சூர்யாவின் மீது ஏறி இறங்கியதில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய காரில் இருந்த இரு பெண்கள் மதுபோதையில் இருந்ததாக உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் குற்றம் சாட்டி காவல் நிலையத்தில் குவிந்தனர். அப்போது காரை ஓட்டிய ஆந்திரா எம்பி பீதா மஸ்வான் ராவின் மகள் பீதா மாதூரி விசாரணைக்காக காவல் நிலையம் வந்திருந்தார். அதே சமயம் உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் அங்கு இருந்ததால் போலீசார் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க வெளியில் நிற்க வைக்கப்பட்டனர். பின்னர் பீதா மாதுரி மீது விபத்து வழக்கு பதிவு செய்து காவல் நிலைய ஜாமீனிலேயே அனுப்பி வைத்தனர். பின்னர் வெளியே வந்த பீதா மாதுரி உறவினர்கள் துரத்தி கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விரைவில் மத்தியில் 5-6 மாதங்களில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும் என நம்புவதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் 2வது முறையாக வெற்றி பெற்றுள்ள கனிமொழி எம்பி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், 100 நாள் வேலை, ஊதியம் உயர்த்தப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்தோம். ஆனால் மத்தியில் ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை என கூறிய அவர், விரைவில் மத்தியில் 5 அல்லது 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் உறுதியாக வரும் என நம்புவதாக கருத்து தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்னாடி வேலை 100 நாள் வேலை, சம்பளம் ஏற்றி தரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 100 நாள் வேலை, அதிக நாட்கள் தரப்படும் என்பதையும் சொல்லி இருந்தோம். ஆனால் மத்தியில, ஒன்றியத்துல நம்முடைய ஆட்சி வரவில்லை. ஒவ்வொரு வருஷமும் மோடி ஆட்சி இன்னும் 5-6 மாசத்துல நம்ம ஆட்சி வந்துரும் நானும் நம்புறேன். அது வந்துச்சுன்னா நிச்சயமா 100 நாள் வேலை ஒழுங்கா உங்களுக்கு சம்பளம் வரும், அதிகப்படுத்தி தரப்படும், சம்பளம் உயர்த்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த 100 நாள் வேலைக்கு ஒன்றிய அரசாங்கம், மோடி ஆட்சி ஒதுக்குற நிதியை குறைச்சுக்கிட்டே வராங்க. அதனாலதான் யாருக்கும் சரியா சம்பளமும் கொடுக்கறது இல்ல, வேலையும் கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்க சொல்றது மாதிரி ஆட்சி மாறிவிட்டால் நிச்சயமாக அதை செய்து தருவோம். திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய கட்டிடத்திற்காக பூமி பூஜை விழாவில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் விமான நிலைய சாலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பழுதடைந்த நிலையில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் அரசு கலைக்கல்லூரி அருகில் உள்ள இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு ரூபாய் 5,36,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. பூமி பூஜைக்காக திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் RB உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவளம் அருகே ரூபாய் 1,23,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 4 வகுப்பறைகள் மற்றும் நவீன கழிவறையை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோர் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் SDS பவுண்டேஷன், ரவுண்ட் டேபிள் இந்தியா ஆகிய தொண்டு நிறுவனங்கள் சார்பில் 1,23,00,000 செலவில் புதியதாக கட்டப்பட்ட 4 வகுப்பறைகள் மற்றும் மாணவர்களுக்கான அதிநவீன கழிவறை ஆகியவற்றை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தாமு அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். மாணவிகளுக்கான கழிப்பிடத்தை பார்வையிட்டு தொண்டு நிறுவன செயல்பாட்டை பாராட்டினர். பின்னர் மாணவர்களிடம் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக விளங்கி வருகிறது என்றால் அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தான் காரணம் என்று தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.